அடே ஸ்னேகா, அடே எப்படி இருந்தாலும் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாடி, பஸ் போயிட போகுது வா. ஐயோ ஆத்தாடி, என்ன போகும்போதே தடுக்கி விடுது. நல்ல வேளை அம்மா ஆத்தா யாரும் பார்க்கல. என்னது இன்னைக்குன்னு இப்படி? அடி போடி செவந்தி, உனக்கு எதுடி நல்ல நேரம் கெட்ட நேரம்? எல்லாம் மனசுதான் காரணம். நல்லதாக்குறது கெட்டதாக்குறது உன் கையில தான் இருக்கு. மத்த பிள்ளைய மாதிரி நீ யோசிக்க பத்தியா? என்ன பிள்ளை நீ செவந்தி? அடியே தங்கச்சி, தங்கச்சியாவ் வாடி. அக்கா ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? மூஞ்சிக்கிளி கொஞ்சமாவது மேக்கப் போட்டு வர வேணாமா? பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்க வேணாமா? வா. அக்கா எங்க போற? டூருக்கா போற? சந்தைக்கு தானக்கா போற? அப்ப பை வேணாமா? சாக்கெல்லாம் வச்சுட்டு போற பாருக்கா. ஐயோ மறந்து போயிட்டு பத்தியா? காலையில இருந்து என்ன புத்திலே சுத்திக்கிட்டு தெரியலன்னு தெரியலடி. ஒரே எல்லாமே வேற மாதிரி நடக்குது. நீ ஏன் சாக்கு வைத்து தலையில வைக்கிற? குடுடி குடு. இங்க பசனையா, உன்னை அக்காவுக்கு துணைக்கு தான் கூப்பிட்டேன். எந்த வேலையும் வந்து அக்கா உன்னை கூப்பிடல சரியா? இந்த பை தூக்குற வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது. நீ மூளையே பாரு. வா நேஹா, இந்த காய் தூக்குறது மூட்டை தூக்குறது முடிச்சு தூக்குறதுலாம் என்னையோட போகட்டும் முடி. நீ நல்லா படிக்கிறவளை மட்டும் பாரு. ஐயோ முடியா முடியா முடியாடி, பஸ் வேற போயிடும். அப்புறம் காசு கொடுத்து போகணும். இலவசமா பேசாம போய் இறங்கி போடலாம். முடியா முடியா, இப்போ போனோம்ல திரும்பி வர இலவச பஸ்ல வந்தோம்னா மூட்டை தூக்கி போட்டு வந்துடலாம். முடியா அல்லாடி காசு அதுக்கு பத்தியா? அதுக்கு தேவையில்லாம 100 ரூபா செலவு பண்றதுக்கு சர்பத்து குடிச்சு போடலாம். அதான் என்னை மட்டும் படி படி படிங்கிற. ஏன் உனக்கு தானே நீ எக்ஸாம் வரும், நீயும் படிக்க வேண்டியதானே? அக்கா உண்மையை சொல்லு, நீ உன் பேருக்காக டிகிரி படிக்கிறியா இல்ல முத்து மாமாக்காக நீ டிகிரி படிக்கிறியாக்கா? அதுவும் பரிசைக்கு முந்தின நாளாவது எப்படியாவது படிச்சுதான் எழுதணும். என்ன பண்றது? முத்து மச்சானுக்கு படிப்புனா உசுறு. சரி அந்த ஆளுக்கு பிடிச்சதுனால நம்மளும் செய்யதானே வேணும். படிச்சு போடுவான், என்னத்தையே பண்றான். அதை படிக்க மாட்டோமா? அதெல்லாம் முடிச்சது வந்துடையா? அதுக்கு அந்த நாலு கிடத்துல ஓடியா 2 மாசம் எனக்கு படிச்சு வரலாம். வா நீ வாயாடி வாயாடி இருக்காளே, அவனை படிக்க சொன்னா நீ என்ன போய் கோத்துறியோ? வா. அக்கா நீ படிச்ச மாதிரிதான் எக்ஸாம் எழுதுன மாதிரிதான். காலைல தூங்கி எந்திரிச்சுனாவே கத்திரிக்காய் முகத்துலயும் தக்காளி முகத்துலயும் முழிக்கிற. கையோ கத்திரிக்காய் காணா, முருங்கைக்காய் காணா, முருங்கைக்காய் காணான்னு சொல்ற. சாயந்தரம் ஆச்சுனாவே எப்ப உருளைக்கிழங்கு முட்டை வருது, எப்ப வெங்காயம் முட்டை வருதுன்னு பேச ஆரம்பிச்சிடுற. இதுலயே உன் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அது சந்தியக்கா வேணாட்ட டூன் பண்ணுவே. நீ என்கிட்ட டியூஷன் வாவேன், உன்னை எப்படியும் இந்த ஸ்னேகா பாஸ் ஆக வச்சிடுறேன். எப்படி? எனக்கு பின்னாடி பிறந்தவன் 8 குத்துக்கு இளையவ. ஏன் எச்சு பல பிடிச்சு வளர்ந்தா உன்கிட்ட டியூஷன் போயிட்டு நாங்க பாஸ் ஆகணுமா? அப்படியெல்லாம் இப்போ டியூஷன் உனக்கு வந்ததுன்னு சமந்தி பாஸ் ஆகி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சமந்தி வந்து பிரில்லியன்ட் கேர்ள், படிச்சு பாஸ் ஆயிருவோம்ல. போவோமா ஊர்கோலம் பூலோகம் என்றென்றும் போதும் 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 நீதான் இங்கு வேண்டும். அதிசயமான பெண்தானே தினம் தினம் நேடி வந்தேனே. அரண்மனை அந்த கிளி தரையில நடப்பது நடக்குமா நடக்குமா? குழு குழு அருகில கொஞ்சி கொஞ்சி நடந்தது கொடுசைய விரும்புமா? பழங்கி போல வீடு. துளசிக்கு பாட்டுலாம் வருது. 6 நீ அன்னக்கிளி, அது அரண்மனை. எக்கோ உனக்கு கொஞ்சமாவது வாய் கூச வேணாம். அது அரண்மனை மாதிரியா இருக்கிற, பழகில மாதிரி நடக்கிற, ஏசிலியா தூங்குற. என்ன ப்ராடு வேலை ப்ராடு வேலை. இப்படிலாம் இருந்தால் நல்லத்தான் இருக்கும். பாவம் நீ என்ன பண்ணி தொலைய. அக்கா 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 தலசைக்கோ, ஆனால் கண்டிப்பாக நீ கட்டிட்டு போகிற வீட்டில் நீ அன்னைக்கு அரண்மனையில் இருக்கிற மாதிரி அரண்மனை அன்னைக்கு மாதிரி இருப்பக்கா நிச்சயமா. ஏ சிறும்பண்ண பாருவேன் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு. பாடு நெட்டலை சும்மா பாடுனே. நீ பாடுனே நானும் பாடுனேன். ஏன் இடுத்து எந்திரிச்சு நின்றானடி? பாரு எம்புடு. ஐயோ வெறும் புல்லு துமா கிடக்குது பாரு. பூச்சிச்சு வரப்போது பூச்சி பட்டா எதுவும். இது எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களா? எப்படி பத்தியா நல்லா மண்டி போட்டு உட்காந்துருக்க மாதிரி சமண கொண்டு போய் உட்காந்துருக்கிறத. எந்திரி நெட்டலையே. ஆட போக்கா, இந்த இலவச பஸ் 5 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு போகிறோமா? ஆனால் எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது. அதில் எந்திரிச்சு நின்று எம்பட்டு நேரம் கால் எடுக்க நிற்கிறது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வராது. வர்ற வரைக்கும் உட்கார முடியாது, நிற்க முடியாது என்னால். அதான் உட்காந்துருக்கேன். வரட்டும் வரட்டும், அவர் பொறுமையாக ஓட்டி வரட்டும், நம்ம பொறுமையாக உட்காந்துருப்போம். அதுவும் சரிதாண்டி நெட்டலையே. 7:30 பஸ் நேரத்துல 8:30 மணிக்கு தாண்டி வந்துச்சு. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிட்டா கிளம்புறாங்கல்ல, அவங்களுக்கு தோதுதேன் வசதிதேன். நெட்டலையே எப்போதும் அதான் தானே உன் கூட வருவா. பூட்டி பலர் போனோம்னு அழகு படுத்திக்க வருவாளே, அப்ப அவ வரல? மாசம் 2 பேரும் கிளம்புவியே. அவளை கூட்டிகிட்டு வந்து
தெருவுலையும் ரோட்லையும் உங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ண சொல்றிய. பஞ்சாயத்து பண்ண நானே அவளை கழட்டி விட்டு வந்திருக்கேன். நீ வரும்போது அவள் வந்தா கடு வெடு வெடுன்னு முதவி திரியும். இது எனக்கு தேவையா? இதில் வேற வரலைன்னு கேட்டுக்கிறியே. ஏக்கா அவன் தான் நீ வேணாம் எல்லாத்தையும் ஒதுங்குறல்ல. நீ அப்படி இழுத்து தொங்கச்சி நீ இழுத்து பிடிக்கிற. நீ இப்படி இருடி, நீ இப்படி இரு. அப்புறம் தலையில் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு விட்டுருவா. புடச்சிட்டு உன் வேலையை மட்டும் பாருவேன். நான் எப்படி எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன். இது பக்கிய 2 பேருக்கு பஞ்சாயத்து பண்ண முடியாது. நம்ம நீட்டாக போயிட்டு ஓடியாந்துரும் வந்தா அவ வரல உள்ளோதான் வரல. வா உன் வேலையை மட்டும் வந்து பாருவா. சும்மா இரு உனக்கு நீ இப்ப திட்டல என்னங்க. அது மாதிரி அவளே எதையாவது சொல்லி திட்டுவா. உள்ளுக்குள்ள அக்கான பாசம் இல்லாம போயிருமா? அதெல்லாம் அக்கான பாசம் இசம்லாம் இருக்க முடியும். பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் எல்லாம் இருக்கும். அவட்ட உசுரே இல்லாம ஆக்கி போடுவா. எல்லாம் இருக்குமாம்ல. நீ இப்படி நினைச்சுக்கிட்டே இருடி. இவ வரத்தி பாமடி சும்மா பேசாம. ஏய் நட்டல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அப்படி நோட்டு கள்ளத்துக்கு எஞ்சிக்கிட்டு இருக்க? யாராவது பைக்கு சைக்கிள்ல போறாங்க மேலையில பட்டு தேவையில்லாம வம்புது போயிருக்காத. சும்மா இருடி. அப்படி பாரு சும்மா அப்படி அதை பண்ணாத இதை பண்ணாத அதை நோண்டாத இதை நோண்டாத அதை எடுக்காத இதை எடுக்காத. ஒரு செயல் கைது மாதிரியே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ. இதுக்குதான் உங்க கூடவே வெளில வர்றதில்ல. கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்க விடுறியா? வீட்டில் தான் ஜெயில் மாதிரி போட்டு அடைக்கிறாங்கன்னா வெளியில வந்து அதை பண்ணாத இதை பண்ணு. சும்மா நில்லுவேன். இவ கூட வந்து நம்மளுக்குள்ள டென்ஷன் ஆகுது. அட போடி நீ. நான் பஸ் வரேன்னு பாக்குறேன். ஐயோ எந்த நாசமத்து போறேன். அப்படி கல்ல தூக்கி எறிகிறேன் மொட்டையா போக. சரி தைலத்தை தேய்ச்சி ராத்திரி ஃபுல்லா தைலத்தை தேய்ச்சி இந்த காலை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். எரிஞ்சு கொண்டு விட்டானே. ஐயோ இந்த கிழவி எப்போ வந்து உட்காந்துச்சாங்க? இம்புட்டு நேரம் ஆள் இல்லையே. என்ன திடீர்னு வந்து பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆத்தி இவன் மொட்டையா போனதுட்டு தோத்தியா காலங்காத்தால. இங்க வர முடியும் நட்டலையே. இப்படி ரோட்ல போறவங்க வாரவங்க எல்லாம் வம்பளத்துக்கிட்டு இருந்தா நான் இப்படி வீட்டுக்கு போயிருவேன் பாத்துக்க. சும்மா போட்டுக்கிட்டு ஏன் அப்படி பண்ணி தொலைகிற முடி? ஏய் துளசிக்கா இப்போ நீ என்னைய திரும்பி பார்க்குற. கேரக்டர் என்னை காட்டி கொடுக்குறியோ மாட்டி கொடுக்குறியோ? அங்கே திரும்ப பேணி திரும்ப. எவன்டாவே எவன் எடுபட்ட பைய பொம்பளை பிள்ளைய மேல கள்ள தூக்கி எறிகிறது வந்து பார்த்தேன். அப்ப ஆத்தட சொல்லி காலையை உடக்க சொல்லி போறேன் பாத்துக்கிறங்க. என்ன ஒளிஞ்சுக்கிட்டு ஏப்பு காட்டியில ஏப்பு. யாத்தோ ஏதோ சின்ன பையிலே விளையாட்டுக்கு போட்டிருப்பாங்க. திட்டப்படாது. உன் வயசுக்கெல்லாம் அப்பெல்லாம் திட்டப்படாது. விடு விடு விடு. ஆரடி அவளுங்க தண்ணியளவும் ஒன்றும் தெரியலையே. அக்கா வேற யாரும் இல்லக்கா. சிவகாமி மக துளசியும் நட்டல இந்தேன். துளசி அம்மாவே எங்கே போறியே? இப்படி காலங்காத்துல கிளம்பி நிக்கிறீங்களே. துளசியை பார்த்து எம்புட்டு நாள் ஆகி போச்சு. வீட்டு பக்கத்தே வர்றதில்ல. நல்லா இருக்கியா? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. என் கிட்டக்க வந்து டெய்லி ஊத்து பார்த்துட்டு போனா மட்டும் இப்படி பல்லுச்சுன்னு கண்ணு தெரிஞ்சிருப்பாரு. சும்மா இப்படி பெரிய மனசிய போட்டுக்கிட்டு இருக்கேக்கா. ஏன் வீட்டு பக்கத்து வர வேண்டியது தானே? நீ இந்தாக்க வரவே மாட்டேங்கிறப்பெல்லாம். ஆமாமத்தா வேலையில அங்கிட்ட இங்கிட்டு ஓடுறது. நம்ம வேலை வெட்டி வேக்காட்டு வேலைக்கு போனா தானே இப்படி கஞ்சி குடிக்க முடியும். அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. வெட்டு காசு ஏறிடுச்சுன்னா எடுத்து வரலாம தாத்தா போறேன். பசு நான் போகலையே. இந்த பசுக்காரன் எப்ப வரேன் எப்ப போறேன்னு தெரியாம ஒரு காப்பி தண்ணி போட்டதை கூட குடிக்க நேரம் இல்லாம ஒடியாரேன். ஆமா தென்ன பசு போகல. நாங்களும் 1 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரலத்தா. சண்டைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம்மா பக்கமா வைக்கமா முத்தம்மா முத்தம்மா பக்கமா வைக்கமா குத்தாலத்து மானே கத்து பூவா விடும் தேனே குத்தாலத்து மானே கத்து பூவா விடும் தேனே லலலா 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 நல்லா இருக்கிறான். பசு போயிருப்பானு அரக்க பறக்க ஓடியாந்தேன். பசு போகல போல எல்லா ஆளும் நிக்கிறாங்க. இந்த வந்துட்டாங்கல்ல காய்கறி கடை ஓனர் மேடம். வாக்கா வா வா. என்ன துளசிக்கா எப்படி இருக்க? என்ன கூண்டு விட்டு வெளியில பறந்துதான் வந்திருக்காரு அதிசயமா. நல்லா இருக்கு ஜெயந்தி. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆயிப்போச்சு. உன் கடைக்கே வந்து பாரு 2-3 வாரம் ஆயிப்போச்சு வந்து. ஆமா இங்கே வருங்கடி. சும்மா எப்ப பார்த்தாலும் ஏண்டி கிண்டல் பண்ணிட்டே இருக்கியே. என்ன கூண்டு கிளீன்னு சொல்றான், அவ அரண்மனை கிளீன்னு சொல்றான். மாத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியே. என்னை பார்த்தா எப்படி இருக்க முடியும் உங்களுக்குலாம்? அப்புறம் வீட்டுக்குள்ளே கிடந்தா அப்படிதான் சொல்லுவோமா? ஏன் ஜெயந்தியக்கா பாவம் சின்னேக்கா அப்படி கையவே பிடிச்சி இப்படி இழுத்துக்கிட்டே திரியிறியே. அதை கூட்டிட்டு வராமலே வந்திருக்கலாம்ல. பிரியா விடுக்கா பிள்ளைய. ஆடி போடி நெட்டலகி. நாங்க தனியா விடாம இருக்க மக்கா. அவதான் எனக்கு துணைக்கு வந்திருக்காடியோ. பஸ் வந்துருச்சு. எம்புட்டு நேரம் அதுக்கு காத்துக்கிட்டே கிடக்குது. அப்பவே அந்த மினி பஸ்ல யாருக்கு 20 ரூபா கொடுத்து 40 ரூபா கொடுத்து போய் இருந்திருக்கலாம்.
நான் நட்டலை பண்ணவள எம்புட்டு நேரம் காக்க வச்சு புட்டா. அடி வாங்கடி வாங்கடி. அச்சிடா அந்த பக்கம் வா. பஸ் வருதுல இங்கிட்டு வாங்க. சொப்பா தடி தடி இந்த வயசுல காலை பிடிக்குது கையை பிடிக்குது. நம்ம அந்த மொட்டைக்கிளி வயசுல எப்படி இருக்க போறோம்னு தெரியலையே. எங்க பசக்கானா அங்கே பார்த்து இந்த துளசி சொல்லிச்சு இம்புட்டு நேரமா வளைஞ்சு வருது. நான் வந்துச்சு முடி. இங்க ஒரு நட்டலைக்கு சும்மா படியில தொங்கி நிக்கிறது வாசல்ல தொங்கிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா ஏறி உள்ள போயிடணும். மக செவ்வந்தி நிக்குது. இந்த பஸ்ல ஏறிட்டோம்னா காசு மிச்சம், டிக்கெட் காசு மிச்சம். போராளை பொண்ணு தாயி போகிற போக்கில் அப்பனை விட்டு. ஐயோ வந்துட்டாரா? மானத்தை வாங்க வந்துட்டாரா? போற இடம்ல அந்த ஆள் விரட்டி விரட்டி வராரு. ஏன்டி சினேகா வரும்போது ஆள் நல்லா தண்ணி கோட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு. எப்படி கரெக்ட் நேரத்துக்கு எந்திரிச்சு ஓடியாந்துறாரு? ஆமா ஆமா நம்ம கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு போக போறேன். எங்க பசங்க ஏத்தி வழி எடுப்ப வந்துட்டாங்க. வேலை இல்ல வருக்கு வேற. இறங்க இறங்க இறங்கப்பா, பொறுமையா இறங்கப்பா. ஆள் இருக்குது. ஒவ்வொருத்தர மெதுவா ஏறி வாங்க. ஏறுங்க உடையாங்க உள்ள வந்துருங்க. அடியே நட்டலையே ஏறும்படி வேடிக்கை வந்துட்டே இருக்கிற இறங்கிட்டாங்கல்ல. ஏறும்படி வரசா. ஆமா அப்படி எங்களை ஏற்றி விட்டுட்டு ஏறுவாங்க. பின்னாடியே ஏறாம கூட நின்றாலும் நிற்பேன். எங்க ஏற்கனவே நாங்கள் ஏறிக்கிறோம். ஏறு ஊரில் கட்ட மாதிரி வீட்டு போய் உட்கார வச்சு வீட்டில் பிடிச்சி போ. பாடி எட்டுதான் பார்த்தீங்களா? பாடி கூட எட்டுற அளவு கூட இந்த அக்கா வளரல. போக்கா போக்கா அப்படி சன்னல் சீட்டை பிடிக்கா போக்கா. ஏதோ என்ன நின்றுக்கிட்டே இருக்க பஸ் வரைக்கும் பார்த்து. பஸ்ல ஏறியா பஸ் எடுக்கணுமா? போலாம். ரைட் ரைட். யோ இருயா வர்றோம்ல. ஆத்தாண்ணா சொகுசு அப்படி ஏசி ரூம்ல தூங்குற மாதிரி தூங்கிட்டு வருது. ஆத்தா ஆத்தா வெள்ளையம்மா ஏ வெள்ளையம்மா. யாருன்னு கேக்குறேன். உச்சக்கட்ட தூக்கத்துல இருக்கும்போது வெள்ளையம்மா நொல்லையம்மான்னு மண்டையில அடிச்ச மாதிரி கூப்பிடுறது. பேசாம காலையில 4 மணி எந்திரிச்சு பால் பிச்சு பாலை போய் ஊத்திட்டு வரும்போது ஆசத்து தூங்குது. என்ன யாரு பிடிச்சது? அவங்க அப்பம் பிடிச்சதா? தூக்கிறதெல்லாம் எழுப்பி விடுறதுக்கு டிரைவரா இருந்தாலும் கண்டக்டர் இருந்தாலும் கவர்மெண்ட் சொத்து நம்ம சொத்து. தூங்கட்டும் நல்லா ஃப்ரீயா ஹாப்பியா. 6:30 பஸ்ஸுக்கு போயிருக்கோம். 5:30 பஸ் திரும்பி 6:30 பஸ் திரும்பி 7:30 பஸ் திரும்புது. 3 ரவுண்ட் ஆத்தா சுத்துது. அப்ப ஆமா சுத்த 3 ரவுண்ட் சுத்துறானே 10 ரவுண்ட் சுத்துறானே. இலவசம் தானே காசு கொடுத்த அப்புறம் யார் கேட்கறா? நான் பாத்துக்கிறேன். சபத்தி நீ தூங்கத்தா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம பாச போல வருமா? காசு கொடுத்து போற பஸ்ல இப்படி 4 ரவுண்ட் சுத்த முடியுமா? அங்க போக வழி இல்ல வழி இல்ல. இந்த பஸ்ஸ விட்டா எனக்கு வேற கேதி இல்ல கேதி இல்ல. சொர்க்கமே என்றாலும் பிரி பஸ்ஸ போல வருமா? நம்ம பிரி பஸ் சொல்லணும். நம்மட காசு கொடுத்து முன்னாடி முன்னெச்சரிக்கையா வரி காசு கொடுத்து பஸ்ல போறோம். இது நம்ம பஸ் பிரி பஸ் கிடையாது. நம்ம பஸ். சரி சரி ஆத்தா தூங்கட்டும். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அங்கிட்டு போயிரு வந்த நட்டலை பக்கம். அவன் நம்மளுக்கு தோது வருவா. அடி நட்டலைக்கு பாவம் முடியாவ அவன் மடியில உட்காந்து வர வரைக்க போகுது. நீ வேற எலும்பு கிளம்புமா இருக்க முள்ளு மாதிரி குத்தி களைய போகுது. ஏன் அப்படி கம்பியை பிடிச்சி நிக்கப்படாது? நான் உட்காந்து உன் தொங்கச்சிக்கு வந்து எலும்பு குத்துதோ? சும்மா நீ இல்லு பேசாம. இலவச பசுன்னு சொன்னவனே வீட்டில் இருக்க பூனை ஆடு மாடு கோழி அனைத்தையும் அள்ளி போட்டு வந்துடுவோம் போலையே. சந்தைக்கு போறதுக்கு இந்த குட்டியில அதுக்கு இழுத்துக்கிட்டு வரப்ப விட்டா நீ வீட்டில் இருக்க ஆடு மாடு கோழி யாருக்குமே ஃபீமேல் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் போல. ஃபீமேல் சர்டிஃபிகேட் இதுவும் பொம்பளை தான். உட்காரு உன் அண்ணன் பேச கொடுத்து அவளை கொஞ்சம் தலைக்கு சொல்லிட்டு சீட்டில் உட்காருன்னு சொல்றேன். ஆமா ஆடு மாடு கோழி அனைத்தையும் அள்ளி போட்டு வருவான். டிரைவர் கண்டக்டருக்கே பிரச்சனை இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? அங்கே பார் உங்க அப்பா, அங்கே பார் உன் ஆத்தா, இங்கே பார் உன் தங்கச்சி. நீ குடும்பமே பசுக்குள்ளதான் இருக்கிறிய. ஏன் ஜெவந்தியக்கா இது இலவச பேருந்தா இல்ல உன் குடும்ப பேருந்தா? பிளடி ராஸ்கல்ஸ். ஏன் நெட்டலையே இப்ப என்னதான் இலவசமா வருது வந்து வந்துட்டு போறாங்களே. அவ ஏன் அவங்க அப்பா மாத்தெல்லாம் இருந்தா உனக்கு என்ன மட்டும் இப்ப நீ நானும் வரல. அது மாதிரிதான் இவளே செவந்தி காட்டி கொடுத்துருவாப்பலையடி. உன் குடும்பத்துல ஆளுக்கு பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்காருன்னு இவளே சொல்லி கொடுத்துருவாப்பலையே. பாத்தியா துளசியக்கா இந்த நெட்டலை குட்டிக்கு எப்படி குழப்பம் திமுறையே. பாவம் எங்க ஆத்தவே 4:30 மணிக்கு எந்திரிச்சு பாலை பிச்சு போய் ஊத்தி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. 7:30 மணி 3 தடவை வந்துருச்சு ரவுண்ட் பஸ் இறங்காம தூங்கிட்டு வருது. அம்புட்டு அசதி இல்ல இவருக்கு. என்ன சொல்லுவா? வேலை பார்க்குற மனசுக்கு தான் தெரியும் அசதி. பாவம் தூங்கிட்டு வந்துட்டு போதே. காசு கொடுத்தா போகுது ஃப்ரீயா தானே போகுது. ஒரு சீட்டு தானே. இவருக்கு என்னவா? அபாட்டம் அநியாயம் அக்கிரமம். 4 ரவுண்டு போயிட்டு வருதா கிளவி? ஆத்தடி விட மாட்டேன். இதை நான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்பியே ஆகவே புகார் பத்திரம். நீ என்ன படி அந்த படத்துல அநியாய படத்துல வர அந்த ஆளு மாதிரி இப்படி அப்பப்ப மாறி மாறி பேசுவா. வேற அப்பப்ப நியாயத்தை கேட்க போறவங்களா அநியாயத்தை கேட்க போறீங்களா? பேசாம வாபடி. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோறாக்க குழம்பு வைக்க இட்லி வைக்க தோசை ஊத்த சட்னி வைக்க சாம்பார் வைக்க தான் உனக்கு தெரியும். இந்த மாதிரி நாட்டு நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
சிலிண்டர்லாம் அவன் 2-3 சிலிண்டர் வாங்கி வச்சுட்டு வீட்டில் பதுக்கி வச்சா எப்படி சிலிண்டர் இல்லாமல் தான் போகும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மக்கள் தான் பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் இல்லாட்டி பெட்ரோல் பங்க் போய் புல் பண்ணி டெய்லி வச்சுக்கிறது. அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி கிடைக்குமா? அண்ணனுக்கு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு காசு இருக்குமா? மொத்தமாக 5000-6000 இருக்குமா டேங்கை புல் பண்ண? சும்மா போட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மக்கள் பண்ணுற அநியாயத்தில் நாடே பதறி போய் கிடக்குது. உனக்கு சுடுதண்ணி விட தெரியுமா? நான்சென்ஸ் சொல்லா. இந்த திசை திருப்பாத மேட்ரை இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்டே ஆவேன். ஏன் விளையமா கிளம்பி விளையமாத்தா எத்தனை ரவுண்ட் வர? இது உனக்கு விட்ட பேருந்தா? உனக்கு பேத்தி செவந்தி வாங்கி விட்டதான்னு கேட்குறேன். இலவச பேருந்தா அனைத்து மக்களும் ஏறணும். ஒரு சீட்டை அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சாயந்தரம் செட்டுக்கு போகிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டவளையே. நல்லா காத்தாடி சன்னலை பிடிச்சிக்கிறது, நல்லா தூங்கிக்கிட்டு வர்றது. என்ன உன் பெட்ரூமான்னு கேட்குறேன். இலவச பேருந்து. எவடியா பாவ எவன் விளையமா கூப்பிடுறது? சன்னல் வழியா பிடிச்சி வீசி போய் பார்த்துக்க வீசி. யாருக்கிட்ட பேசாம வாமடி. நான் விட்ட நாளையில இருந்து நான் இப்படித்தான் வாரேன். எவ்வளவு கேட்பாங்க கேட்க சொல்லி பார்த்து போறேன். கேட்டில உன் பேட்டி செவந்தி வாங்கி கொடுத்தாங்க. ஆசைப்படுற பத்தியா? அது சொந்த காசு போட்டு வாங்கின மாதிரி எப்படி பேசுது? சும்மா வாங்கி கட்டிக்கிறாம சும்மா நின்று தொலை. ஆண்டி நட்டலையே வந்தமா வாயை கை வச்சுக்கிட்டு இருந்தமா போனமா வந்தடா வந்தோட இறங்கணுமா இல்லாம ஏண்டி வம்ப இழுக்கிறேன்? அந்த ஆட்டோ சாம வந்தா உனக்கு என்ன படி? டிரைவர், கண்டக்டர், இங்க அநியாயம் நடக்குது. வர்றியா இல்லையா? உன் சீட்டை சொல்லி புகார் எழுதவா? புகார் அடிக்கவா? கம்ப்ளைண்ட் பண்ணவா? என்ன சப்போட்ட கிளவிக்கு சப்போட்ட உள்ளாலோ? அந்த பாபக்கிடி கத்துறத கண்டக்டர் டிரைவர் மதிக்க கூட இல்ல. சும்மா ஏன் கத்தி தொண்டை தண்ணி வீணாக்கிட்டு இருக்க? வா அத்தி போய் கேரி வந்துடா வா. சரி பொழைச்சு போ. வயசான கிளவி சாலியா ஊர் சுத்தி சாலியா தெரியன்னு ஆசைப்படுது. பொழைச்சு போகட்டும். காண வேண்டும் அடிக்கிற வெயில் கோடைகால ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ல காத்தாட போயிட்டு இப்படி நிக்கிறது நல்லாதான் இருக்கு. என்னது ஃப்ரீ பஸ் ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி கூட்டம் எல்லாமே. அத்தை மகன் கண்டாட அன்னையனே நின்னாட உன்னை எண்ணி நெஞ்சில் சுமப்பேனோ. என்னை கண்ட ராசானி பிள்ளை மனம் பாராம அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். என் வயிற்றில் ஆடும் தாமரை ஐயசைக்க கால சிக்க காத்து நடப்பேன். குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. அதை கேட்டு சொல்வதிங்கே மனம் தானே. இன்று வந்த எண்ணம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு கொண்டதோ. குயிலே போ போ இனி நான் தானே என்றாகம் அது நீதானே. போடுங்க 5-10 கடந்த போட்டுட்டு போங்க. செவந்தியக்கா, புது பிசினஸ் டெக்னிக்கா நல்லா கூற கூவு. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். காத்த சொன்ன மாதிரி சன்னலுக்குள்ளே தூக்கி போட்டு போய் பார்த்துக்க. காலுங்க கப்பான்னு வச்சுக்கிட்டு பேசாம கிடவுல நல்லா காத்து சிலிச்சுட்டு அடிக்கும்போது இந்த பாடத்தை எனக்கு ஞாபகம் வரும். அதனால பாடுனேன். செவந்தி அழகா பாடுறடி. இன்னும் 2 லைன் பாடுவேன். நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. இந்த நக்கலை என்ன சும்மா கேடாபடி நல்லா பாடுறவளை பிடிச்சிக்கிட்டு. ஏ தோசைக்கா, உண்மையிலே உனக்கு மனசாட்சி இருக்கா? உனக்கு இசையோட அருமை தெரியுமா? இசை மலையில் நனைய தெரியுமா? இந்த பாட்டை முன்ன பின்ன டிவியில் ரேடியோ கார்டில் டேப் ரெக்கார்டில் எதுலையும் கேட்டிருக்கியா? பாடுறாங்களாம். ஆளை பாடுறா, அவார்டு கொடுக்குற ஆளை. நீ ரசிக்க நான் பாடுறேன். கார்த்திக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நாய்க்கு தெரியுமா நல்ல வாசனை? எப்படி உரசிக்கிட்டு ஒரு பொம்பளை என்ன இப்படி ஒதுங்கி நிக்கணும்னு தெரியவேனா? பொம்பளை பசங்களா உங்களை யாரடா ஏத்துறது? ரூல்ஸ் போடணும். பொம்பளை பசங்க ஆம்பளை ஏறப்படாது, ஃப்ரீ பஸ்ல ஆம்பளை ஏறப்படாதுன்னு ரூல்ஸ் போடணும். அங்க என்ன கிளவி சண்டை ஓடுது? ஃப்ரீ பஸ்ல ஃப்ரீயா போக விடுறாங்கல, நெருக்கிட்டு தான் போக விடுறாங்க. ஏய் டிக்கெட் கொடுக்காம நிக்கிற தம்பி, டிக்கெட் வேலை இல்லாத தம்பி. இந்த ஆம்பளை ஏன் ஏத்துறீங்க? ஏத்துறீங்கன்னு கேக்குற. பொம்பளை பிள்ளைல ஒழுங்கா போக விடுறாங்களா? சேப்பிட்டியா வந்து உரசிக்கிட்டு நிக்கிறாப்ல. உழுப்ப பத்தியா கிளவிக்கு? அத்தோ ரொம்ப சவுடாலதே 5 ரவுண்ட் ஃப்ரீயா போயிட்டு வரம்ல. சவுடால பேசாதா நீ? அந்த ஆம்பளைகளுக்கு வேலையை பார்க்க விட டிக்கெட்டை கொடுத்து. ஆமா போட்டு அது ஒன்று 3-4 மாசம் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ தானா? அப்புறம் அந்த வேலையும் இல்லை எங்களுக்கு. சரி வேலையை பார். அப்ப வேலையை பார். உனக்கு போர் அடிக்கும்ல, வேலை பார்க்கணும்ல. நல்ல மனிதர். உழைப்பு உயர்வு கண்ணியம் கட்டுப்பாடு கடமைன்னு இருக்கிறவர் போல. டிக்கெட் கொடுக்காம இருக்கிறது கூட போர் அடிக்கும். கஷ்டமா சொல்றாரு. அண்ணே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் ஜாலியாக வச்சுட்டு பிடிச்சி தூங்கிட்டு வரலாம்.
இந்த பிள்ளைக்கு பேச்ச பத்தியா பேச்ச நல்ல டிக்கெட் வாங்காம சொகுசா போறதுல வேற பேச்சு வேற. ஏமா நீ மட்டும் டிக்கெட் வாங்காம போவே, நான் மட்டும் டிக்கெட் கொடுத்து மனசை பதறடிச்சிட்டு போனோமா? நீ டிக்கெட் கொடுக்காம உட்காந்துருக்கும் போது என் மனசெல்லாம் பதறதுமா, பதறது. நம்ம காசு மட்டும் இப்படி அநியாயமா போகுதுன்னு. ஐயா இவர் வேற முடியான கம்மன் வராரு பத்த பேச்ச ஆரம்பிக்கிறாரே. அடியே நெட்டல நீ நல்லா இருப்ப, சும்மா வாடி. அப்படிதான் வம்பு தும்பு கட்டிட்டு வாயை கட்டிட்டு அப்புறம் என்னையே கத்த விட்டுக்கிட்டு இருக்காம சும்மா இருவல நீ வேற. ஏம்மா தள்ளி உட்காருமா கொஞ்சம். வந்ததுல இருந்து வாயான்னு வச்சுக்கிட்டு எப்படி தூங்குது பத்தியா? என்னடா இளவரச அப்பா விடுச்சது மாதிரி என்னையவே குறி வச்சு கேக்குறீங்க? என்னன்னு கேக்குறப்ப உங்களுக்கு நீ அக்கா நீ எங்கட இங்க வந்த? ஏன் பின்னாடி பக்கம் மேரமா என்ன பொம்பளை பக்கம் பாராக்கிட்டு நீ வேற அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எங்களை போட்டு நேரம் தெரிஞ்சிருந்தா மகரை அடிச்சு விட்டுருப்பனே. இவரக்கா பப்ளிக்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. வீட்டுல தான் அக்கா தம்பி உறவு மருமையா இதெல்லாம். வெளியில வந்துட்டா நீ யாரோ நான் யாரோ. அடடா ஒரு அசிங்கப்படுத்தப்படாதமல அட பாக்க எலதே பாக்க ஆம்பளைல அங்க இருக்கும்போது இந்த பொம்பளை உள்ள இருக்கிற இடத்துல தள்ளி உட்காரு கிள்ளி உட்காருன்னு போடாக்கிட்டு போடா. ஏன் ஜெகதிக்கா கொஞ்சமாவது உன் குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? பஸ்ஸில் சவுண்டு கேட்டாலும் உன் குடும்ப சவுண்டு தான், சண்டையாக இருந்தாலும் உன் குடும்ப சண்டை தான். இங்கே பத்தியா உங்கள் அப்பாவும் உங்கள் ஆத்தாவும் சண்டை போட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்குது. அந்த சண்டை பேசாமல் வீட்டிலே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. பஸ்ஸில் சீட்டுக்கு சண்டை 2 பேருக்கும். ஐயோ இந்த ஆள் காசு கொடுத்தானே வராரு, இதுல வேற இலவசம் நம்ம பேருக்கு எடுத்து விடுறாரு தியா. போக மாட்டாரு சொன்னாலும். இந்த இலவச பேருந்தில் என்ன பஞ்சாயத்து பண்ணியே மாலை முடியலை. துளசிக்கா டவுன் ஹால் வந்துச்சான்னு பாருக்கா. அடுத்த ஸ்டாப்பில் போயிட போகிறோம் நம்ம பேசாம. அப்புறம் அங்கேருந்து இலவச பஸ் கிடைக்குதோ இல்லையே முட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்து வந்து. ஏ எருமே டவுன் ஹால்லாம் போய் 4 ஸ்டாப் தாண்டி வந்துருச்சு. அடுத்த பஸ் ஸ்டாப் தான். ஓ மை காட், டவுன் ஹால்லாம் தாண்டி பஸ் ஸ்டாப்புக்கு வரப்போதா? ஐயோ உயிரே உயிரே. இந்த 300 ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்தா டவுன் ஹால்ல வந்து இறக்கி விடுவாங்க. மினி பஸ்ஸும் கிடையாது, ஆட்டோ பிடிச்சு போங்க. ஐயோ என்ன சொல்ற? 300 ரூபா கொடுத்து போனா நீ டவுன் ஹாலுக்கு போலாமா? இலவச பேருந்து நம்பி மோசம் போயிட்டேனே. ஏன் இலவச பேருந்து நம்பிலாம் மோசம் போல? உன் வாயினால மோசம் போயிட்டேன். மண்டில ஏறி உட்கார்ந்தமா பஸ்ல எங்க ஏறனா அதுல காரியக்கத்தா இருப்பியா? ஆறு என்ன பண்ற, ஆறு எத்தனை ரவுண்ட் போற, ஆறு என்ன பேசுற, ஆறு என்ன வைக்கிறான்னு அடுத்த உள்ளே நோட் எடுத்து வந்தீனா இப்படித்தேன். ஏய் சமந்தி ஏப்ப சொல்ல மாட்டியா? டவுன் ஹால் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ மட்டும் வக்கனையா சொல்றீல்ல. ஏ துளசிக்கா அப்படியே சன்னலையே ஊத்து யார் என்ன பண்ணா என்ன, ஏது பண்ணா, எவ பேசினானே, எவ உம்பளுத்தானே, எவ சண்டை விட்டானு அப்படி சன்னலையே ஊத்து பார்த்து வரீல. அப்போ டவுன் ஹால் வந்துருச்சு இறக்கணும்னு சொல்றியா? அப்படியே கூதுற மாதிரி கொதக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு வருது பாரு சன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. எனக்கு என்ன முடிய தெரியும்? சன்னல் வரத உட்கார்ந்து நான் சும்மா சிலிச்சிலன்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். கடை கண்ணியே அங்க இறங்கணும் இங்க இறங்கணும். நீ போற கடை கண்ணிலாம் உனக்கு தானே முடிய தெரியும். ஆமா உனக்கு ஒன்றும் தெரியாது. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஆளப்படுற ஆளை வேற வழி ஏன் கதற? ஆட்டோக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து போ. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.